வணக்கம். கன்னிகேசன் பேசுகிறேன். எப்படி நீங்கள்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எலெக்ஷன் பற்றி பேசணும். ஏன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் ஜாலியாக அதை பற்றி கமெண்ட்ஸ் அடிப்போமே அப்படின்ட்டு. அதாவது சின்ன இது சொல்கிறேன். ஏப்ரல் 1 ஏமாந்தா அது ஏப்ரல் ஃபுல் தினம்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் முட்டாளாக இருந்து ஒத்துக்கலாம். ஏன்னா ஏப்ரல் 1 முட்டாள் தினம்னாங்க. ஓகே, அதே ஏப்ரல் 23 எலெக்ஷனுங்க. அன்றைக்கி ஏமாந்தோம்னா 5 வருஷம் நம்ம முட்டாளாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி நல்லவங்க யாருன்னு நினச்சி நீங்கள் போட்டு போட்டால் நல்லது. அவ்வளோதான். ஓகேவா? யாருன்னு தெரியாது, என்ன பண்ணுறது? அப்படி இந்த பிளைண்டு போய் யானையை தொட்டு சொல்கிறான் பாரு கதை தான். யானை வந்து முறம் மாதிரி இருக்கும், யானை வந்து தும்பிக்கை மாதிரி இருக்கும். அந்த கதை தான். அந்த 5 வருஷம் எப்படி நம்ம ஏமாற பண்ணுறது நமக்கு தெரியாது. அது ஒரு சஸ்பென்ஸ். ஓகேவா? அப்புறம் 2 ஜோக் வந்ததுங்க. அதாவது ஒரு ஹாஸ்டலில் ஒரு 50 பசங்க இருக்காங்க. அவங்க திடீர்னு கலாட்டா பண்ணுறாங்க. உடனே அந்த ஹாஸ்டலில் நடத்துகிறவர் வர்றார். ஏன் ஒரே சத்தம் போடுறீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு கேட்டார். இல்லை, எங்களுக்கு வந்து கேன்டீன் சாப்பாடு பிடிக்கல, டெய்லி உப்புமா போடுறீங்க, எனக்கு அந்த உப்புமா டெய்லி என்ன பிடிக்கல அப்படின்ட்டு. அப்படியா? யார் யார் உப்புமா வேணான்றவங்கள அவங்களாம் கை தூக்குங்கன்றது. அதில் வந்து ஒரு கொஞ்சம் 3/4 பேர் தூக்குறாங்க. எங்களாம் உப்புமா வேணாம் அப்படின்னு. சரி, யார் யார் உப்புமா வேணும் அப்படின்றவங்க ஒரு 10 பசங்க கரெக்டாக தூக்கிறேன். சரி, நான் ஒரு ஸ்லிப்பு தரேன், எல்லாம் பிளாக் பேப்பர் சின்னதாக தரேன், யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எழுதுங்க, அதை பிரித்து பார்ப்போம், மெஜாரிட்டி ஏதோ அதான் டிஃபன். ஓகேன்ட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்லிப் தராரு, எல்லாம் எழுதுகிறாங்க. எழுதிட்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் அதை தனித்தனியாக அந்த குரூப்பாக பிரிக்கிறார். இப்போ இட்லி, பொங்கல், பூரி அப்படின்னு வரல எல்லாம் பிரிக்கிறார். பிரிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் எப்படி ஒன்றா இட்லின்னு 9 பேர் கேட்டிருக்காங்க, பிரியாணின்னு 5 பேர் தான் கேட்டாங்க, தோசைன்னு 5 பேர் கேட்டாங்க, சப்பாத்தின்னு 6 பேர் கேட்டாங்க, பொங்கல் 7 பேர் கேட்டாங்க, பூரின்னு 8 பேர் கேட்டாங்க, உப்புமாவில் 10 பேர் கேட்டாங்க. ஸோ உப்புமா தான் ஜெயிச்சிச்சு. இது எப்படின்னா இந்த எலெக்ஷன் மாதிரி தாங்க. தனியாக நின்று மெஜாரிட்டியாக வர முடியாது. அதாவது தனியாக பூரி உப்புமா மாதிரி 10 வந்துடுச்சு. இதை பிரிஞ்சது பாருங்கள். இதெல்லாம் கூட்டின சேர்ந்தால் இந்த உப்புமா ஒழிச்சிடலாம்ல. அதான் இது ஒரு எலெக்ஷன் தத்துவமாக எடுத்துக்கலாம், அப்படி ஜாலியாக. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒருத்தர் ஓட்டு கேட்க போகிறாரு. போனால் இந்த வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? நான் 10 ஓட்டு இருக்குங்க. இந்தாங்க 10,000 ரூபா. என்னங்க அவ்வளோ, எனக்கு பணம்லாம் வேணாங்க. என்ன பணம் வேணாண்டே, பரவாயில்லையே அப்படின்றாரு. அதுபோல் எனக்கு இதை மட்டும் நிறைவேற்றணும் ஒரு ஸ்லிப் ஒன்று தரேன், பார்த்துட்டு நீ ஓட்டே போடா, நான் போய் உங்கள் ஓட்டே எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாம் கேட்குறாங்க, ஏன் அவர்கிட்ட போய் 10 ஓட்டுக்குதே, ஏன் ஒரு அவன் அந்த ஸ்லிப்பை 50 லட்ச ரூபா கடன் வச்சுருக்காங்க, அவன் வீட்டில் ஏதோ கடன் இருக்குது, அவனுக்கு கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் நம்ம செய்ய சொல்கிறான், அவன் ஓட்டே வேணாம் போ அப்படின்றது.